பெட்டு வர்றதுல இருக்கேன். ஏறலாமா? தாராளமா ஏறலாம். இப்பதான் புரியுது, பொம்பளை வேஷம் போட்டா தான் ஏறணுங்கிறாங்க. ஆட்டோவில் நல்ல கிராக்கி காமிக்கிறேன். அப்பா 100 ரூபா வந்துருச்சு. நீங்க சூடற வரைக்கும் சுத்துனீங்களா? நல்லா சுத்தியாச்சு. ஐயோ அப்பா என்ன குளிரு. என் புருஷன் ஒரு குடியார, அவன் புட்டியை தொட்டான்னா அடுத்தபடி அந்த குட்டியை தொடரும். சீக்கிரம் 100 ரூபாய் எடுங்க. குட்டி சும்மா கும்முன்னு இருக்கியே. என்ன குட்டிட்டு பேசுறா? நம்பிட்டானா? வம்பா போயிருமே. மாட்டிக்கிட்டோமா? காசுடியா, சீக்கிரம் வீட்டு போனோம். காசா? கையடியா, என்ன காசு கொடுக்காம கைய போடுற? கருப்பா இருந்தாலும் சட்டை விடுவியா? ஓடி குடிக்காத. அது இல்லடா, நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. டேய், நீ நினைக்கிற மாதிரி அது இல்லடா. டேய் சொன்னா கேளுடா. டேய் டேய் அது சொல்லடா. டேய் டேய் ஐயோ ஐயோ என்னாச்சு? அத மட்டும் கேட்காத. அடிச்சாங்களா? அடிச்சிட்டாங்க. எங்க அடிச்சாங்க? அத மட்டும் கேட்காத. ஏதாவது ஆச்சா? ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? அத மட்டும் கேட்காத. காயம் எங்க? அத மட்டும் கேட்காத. என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், எங்க அடிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன், என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேன். அண்ணா அண்ணா வாங்கண்ணா. எங்கண்ணா போகணும்? பஸ் ஸ்டாண்டுக்கு. நம்ம ஆட்டோ போலாம்ண்ணா. நான் ஏற மாட்டேனே. ஏன்னா ஆப் சரிச்சு கொடுத்தா போதும். பணம் இல்லையா? பணம் இல்லையா? உனக்கு ஒரு சட்டை, பேண்ட், ஒரு பெட்டு. எந்த பக்கம் போற? எந்த பக்கம்? அந்த பக்கம் ஓடிடு. இந்த பக்கம் போன காலை விட்டு போடா. வந்துட்டாங்க. 1 லட்சம் ரூபாய் பரிசு. 1 லட்சமா? இந்த படத்தில் காணப்படும் பிரபல ரவுடி ராக்கியை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய். ஐயோ, இந்த பரிசு என்ன கிடைக்கூடாதா? மகனே. மகனே வா. எங்க அப்பா போய் 5-6 வருஷம் ஆச்சு. இப்ப எப்படி வந்தாரு? அப்பா அப்பா நீங்க எங்க இருக்கீங்க? இங்க. சாமி எங்க இருந்து வரீங்க? இமயமலையில இருந்து இப்பதான் வர்றேன். இமயமலையில இருந்தா? இமயமலையில எல்லாரும் ஏறுவாங்க, நீங்க இறங்கி வந்திருக்கீங்க. சாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சாமி உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, என் ஆட்டோ தொழில் ரொம்ப ஆட்டங்கண்டு போச்சு. நீங்க மனசு வச்சா எனக்கு 1 லட்சம் ரூபாய் அடைக்கு. என்ன செய்யணும்? இந்த பேப்பர்ல இருக்கிற எனக்கு 1 லட்சம் ரூபாய் அடைக்கு. மகனே. அப்பனே. ஒரு வேலை செய். என்ன வேலை சாமி? என்னை ஏத்திக்கிட்டு போ. சொல்றேன். 1 லட்சம் ரூபாய் எனக்கு தானே. வாங்க சாமி. சாமி நில்லுங்க, உங்க திருப்பாலும் தரையில படக்கூடாது. சல்பேத்திரா சல்பேத்திரா சல்பேத்திரா. சாமி கோயிலுக்கு தானே போனோம்? தீர்த்தசாலைக்கு. அதுவும் கோயில் தானே நினைக்கேன். இது வேற தீர்த்தம். வேற தீர்த்தமா? இப்போ நான் சொல்றேன். சாமி தெரியாது என்ன? மகனே மகனே, இந்த இடம் தான். நிறுத்து. இங்க கோயில் இல்லையே. சாமி என்ன தீர்த்தம் சாமி? ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கி வாங்கிட்டு வா. சாமி அது தீர்த்தம் இல்ல, மருந்து சாமி. தெரியும், தினமும் ஒரு பாட்டில் குடிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டாக்டர் அவன் என் கையில மட்டும் அவன் கிடைச்சான்னா டிராக்டரை வச்சு ஒரே நசுக்கி போடுவேன். சாமி ரூபா கொடுங்க சாமி. 500 ரூபாய் நோட்டா இருக்கு, நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன சாமி, உங்களால 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. நான் நிறைய ரூபா வச்சிருக்கேன், நீங்க அப்புறம் கொடுத்தா போதும் சாமி. இப்ப நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சாமி இந்தாங்க சாமி. 2 பொட்டலம் வாங்கிட்டு வா. சாமி சக்கரை பொங்கலாம் வெண்பொங்கலா சாமி? காலையில போகுது, அது பேர் என்ன? விடிஞ்சு கூவுறது கோழி சாமி. அந்த பிரியாணி 2 பொட்டலம் வாங்கிட்டு வா. விபச்சாரம் விபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். சாமி நீங்க அதுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது சாமி. அப்படித்தான் சாப்பிடணும்னு எனக்கு என் சம்சாரம் சொல்லியிருக்கா. சம்சாரம் அது ஆளை கொள்ற மின்சாரம். சாமி பிரியாணி காசு கொடுங்க சாமி. 500 ரூபாய் நோட்டா இருக்கு, நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன சாமி, உங்களால எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. ஏன்னா நிறைய பணம் இருக்கு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் கொடுத்தா போதும். மகனே மயில் வாகனத்தில் இருக்கு.
வாங்க சாமி, மெதுவா வாங்க சாமி, மெதுவா பையன். சாமி, தீர்த்தம் பிரசாதம் ஒரு 200, என் மீட்டர் காசு ஒரு 100, ஆக மொத்தம் 300 கொடுத்துட்டு இந்த ராஜி கம்னாட்டி அவனை பத்தி ரகசியம் சொல்றோம் நீங்களே, சொல்லுங்க சாமி. ஐயோ யமா, நீ வாங்கின சரக்கு குடுக்கற அடியும் பார்த்தா நீ ராஜி கம்னாட்டி தான் இருக்கணும். வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷன். ஆமாடா. ஐயோ பாபு, ஐயோ. வாட் இஸ் திஸ்? ₹1,00,000 பரிசு விஷயத்தை பப்ளிக்கா சொல்லவா இல்ல பிரைவேட்டா சொல்லவா? பரவாயில்ல, இங்கேயே சொல்லு. நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன உள்ள தள்ளிட்டு நீங்க அதை தள்ளிக்கிற மாட்டீங்களே. நானும் உனக்கே கிடைக்கும், உண்மையை சொல்லு. சார், இந்த பேப்பர்ல இருக்க ராஜியை பார்த்தா சார். எங்க இருக்கான்? என் ஆட்டோல ஏறி ராமநாதன் கல்ல பாம்போட இறங்கி இருக்கா சார். ஐயோ, ஐயோ ராமா, என்ன ஆச்சு? ஆயில் தீர்ந்து போச்சு. அதுக்குள்ளேயே ஆயில் தீர்ந்து போச்சு. ஒரு சொட்டு வச்சுனா ஒரு செருப்பால் அடி. வேணாம் வேணாம், ஏன் செருப்பால் நானே அடிச்சுக்கிறேன். என்னைக்கு நீங்க ஆட்டோ ஓட்ட வந்தீங்களோ அன்னைக்கு பெட்ரோல் கிடைக்கல, டீசல் கிடைக்கல, எல்லாமே கிடைக்கல. ஆக பொம்பளையாலும் உன் தொழில் அஃபெக்ட் ஆயிடுச்சுங்கிற. அதுல என்ன சந்தேகம்? அத நான் ஈடு கட்டுறேன். இப்படி உனக்கு ஒரு பார்ட் டைம் வேலை கொடுக்குறேன், செய்யறியா? பாப்பா வந்துட்டியா? வராம இருப்பானா? அடங்கப்புறானே, இது என்ன சர்க்கஸ் பப்பு மாதிரி டிரஸ்? என்ன சொன்னா பப்புனா? அப்பளத்துக்கு மாவு உருட்ட வந்திருக்கானே அப்படின்னு நீ சாதாரண நினைக்காத. ஒரு வருஷமா கஷ்டப்பட்டதுல கிடைச்சது இது. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டியா? ஏ அப்படியா? முதல்ல இந்த ட்ரெஸ் கழட்டு. ஐயோ அசிங்கமா இருக்குமே. அதுக்கு இல்லையா, மாவு கழட்டும் போது அப்பளம் ஒட்டும் போது இந்த ட்ரெஸ் அழுக்கா போயிடும் இல்லையா, அதுக்காக தான் அரண்டாயிரம் போட்டுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா அப்பள பழவிய பிடிச்சுக்கிட்டு அருள் இப்படி அப்படி இப்படி உருட்டினா அப்போ அமைஞ்சிருமா? இல்லையா, ரவுண்டா அழகா வரியா வரியா. பாலு, இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? வாங்க வாங்க, வாழத்தாங்க வைங்க. தாம்பூல கட்டுங்க வைங்க. புரோகிதரே, நீங்க உட்காருங்க. பேஷ், உட்கார்ட்டேன். என்னப்பா இதெல்லாம்? அந்த புள்ள விட்டு போன கடமையை இந்த புள்ள நிறைவேற்றுறமா. இன்னும் புரியலையாட்டி? இந்த பொண்ணு மேரேஜ் ஆனாதான் எங்க லைன் கிளியர் ஆகும்னு பெரிய சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்காரு உங்க புள்ள. என்ன அப்படி நிக்கிற? நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க. மாப்பிள்ள டிஏஜி சார் பையம்மா. உங்களுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம நான் பொண்ணு பார்க்க ஏற்பாடு செஞ்சுட்டேன். உங்க வீட்டு சொந்த புள்ள ஆகாமலே சுதந்திரத்தோட இந்த முடிவு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையே? என் சொந்த புள்ள உயிரோட இருந்தா கூட இப்படி ஒரு சம்பந்தம் கொண்டு வருவானோ என்னமோ. ஆட்சேபிக்கிறதுக்கு என்ன இருக்கு இப்போ? வணக்கம் சார், உள்ள வாங்க. வாங்க. இவங்க அம்மா. உட்காருங்க சார். தேங்க்யூ. உட்காருங்க. என்னம்மா, உங்க ராமராஜ் எல்லா விஷயமும் சொன்னால? உங்க சம்பந்தம் கிடைச்சது எங்க அதிர்ஷ்டம். எங்க டிபார்ட்மெண்ட் மூலமா இந்த வீட்டுல ஒரு துயர நிகழ்ச்சி நடந்துடுச்சுமா. அதனால அண்ணனா ராமராஜும் மாப்பிள்ளையா என் பையனும் இந்த வீட்டுக்கு உறவுக்காரங்களா ஆயிட்டாங்க. கல்யாண பொண்ணு கூட கொண்டாந்துட்டேன். நீங்க உட்காருமா. என்ன புரோகிதரே இன்னும் குறைறீங்க? எவ்வளவு சீக்கிரம் முகூர்த்தம் வைக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. தேடுங்க. மார்ச் 25ஆம் தேதி பிரமாதமான முகூர்த்தம் இருக்கிறது. இல்லாட்டி போனா வரன் ராமராஜுக்கு. ராமராஜனாங்க? நீங்க முகூர்த்தம் குறிக்கிறது யாருக்கு? பையன் பேரு ராமராஜ், பொண்ணு பேரு ஆட்டோடானின்னு சொன்னாலே. யார் சொன்னது? இவதான் சொன்னா. அதான் 2 சீட்டையும் கொடுத்தேன். அதுல நாங்க சீனியர் இல்லையா, அதனால முதல்ல நமக்கு. புரோகிதரே, முதல்ல அந்த 2வது சீட்ல இருக்கிறவங்களுக்கு முகூர்த்தம் வைங்க. அம்பி, மணமகள் சார்பா நீ இந்த தாம்பூலத்தை டிஐஜிக்கு கொடுத்துரு. குடுப்பா ராஜு. பெட்ரோல் ஊத்திட்டா, ரோடு கிளியர் ஆயிடுச்சு. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாம். தம்பிதான் கரெக்ட். இன்னும் ஃபர்ஸ்ட் கியர்லயே இருக்காங்களே, டாப் கியர் எப்ப போடுவாங்க? அப்பா, கண்டிப்பா கண்ணா நினைக்கிறியே, என்ன நீ? வாய மூடு. என்ன வேலை செய்ற நீ? இதுல தப்பு ஒண்ணும் இல்ல, நம்ம சம்பிரதாயம். சின்ன பசங்க இல்லையா, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலான்னு தான். உனக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி சாந்தி முகூர்த்தம் எல்லாம் நிறைய பார்த்துட்டேன். வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டா சிருஷ்டி நின்னு போயிடுயா பெரிய மனுஷா. டாப் கியர் போட்டா நினைக்கிறேன், என்னன்னு பார்த்துட்டு வரேன்.
ஏய் டாப் கீர் போட்டாயா என்ன பாக்க விடு. இரு, இப்போ நான் போடுறேன் டாப் கியர். கொஞ்சம் கண்ணு திறவாதியாரே. பெரிய மனுஷா ஆண்டி கண்ணீரை தொடச்சிட்டேன், கிரிஜாவை சாப்பிட வச்சுட்டேன். இன்னும் ஃபீலிங் விட மாட்டேங்கிறியா? எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. இது ஒரு நாள்ல போற வேதனை இல்ல. எந்த நேரமும் அவங்க நினைவு தானா? உன்னை நினைச்சு வேதனைப்படுறவ இந்த உலகத்துல ஒருத்தி இருக்கா. நீயா? என் இதயம் என்ன பாரு, ஹார்ன் அடிக்கிறதாட்ட எப்படி அடிச்சுக்குதுன்னு. லேப்டாப் லேப்டாப் இந்த தாலியை பாரு எவ்வளவு பரிதாபமா பாக்குதுன்னு. எப்ப என் கழுத்துல தாலி கட்ட போறேன்னு தெரியாத ரெடியா வச்சிருக்கேன். உனக்கு மூடு எப்ப வருதோ, என் கழுத்துல 3 முடிச்சு எப்ப போடுவியோ. உன் விஷயத்தை அப்புறம் பாக்குறேன். கையில லட்டி இருக்குன்னு காட்டுறதோ, இடுப்புல ரிவால்வர் இருக்கிறத நீட்டுறதோ நீ விட்டுடு. அந்த 2 கையாலையும் எதை பிடிக்கணுமோ அதை பிடிச்சிக்கியா பெரிய மனுஷன்? இன்னும் புரியல? அந்த 2 கையாலையும் தாலி கட்டியா ஆம்பளை? அப்பா அந்த கையில அப்படி என்னதான் இருக்கும்? அப்பா நரம்பு ஜிவ்வுன்னு ஆயிடுச்சு. என்னது பாடி இப்படி ஷேக்கிங் ஆயிடுச்சு? ஐயோ என்னது? ஏய் என்ன எங்க எங்க என்ன இதெல்லாம்? நீயும் என் தம்பியும் சேரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டேன். வா வா வா. ஏய் ஏய், ஏய் தண்ணி. ஜோடியா குளத்துல குளிக்கிறதாவும் வேண்டிக்கிட்டேன். வா. ஏய் இரு இரு, இது பொது இடம், புண்ணிய தீர்த்தம். பாவாடை ஜாக்கெட் தான் எனக்கு இருக்குது ஐயா. சேலைய ஊத்துனா உனக்கு பாவாடை ஜாக்கெட் இருக்கு, எனக்கு என்ன இருக்கு? ஐயோ கடவுளே, நீ ஏதாவது சொல்லி அறுப்பியே.